டிசம்பர் மாதம் 26ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே, ஒரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரை, எங்களை விட்டு கொடுக்காதவரே, அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலா எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, ஒரு நொடியும் ஒரு கணம் உடைய இரக்கமும் உடைய காருண்யமும் அப்பா கனிவா எங்களை தூக்கி சுமக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை காப்பாய் வைத்தீரே. அப்பா, திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து எங்கள் கற்பாரையும் எங்கள் கோட்டையும் நீரே, உமது பெயரின் பொருட்டு எங்களை வழிகாட்டி எங்களை நடத்துகிற தெய்வம் நீரே என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம். ஐயா, உம் பேரன்பில் நாங்கள் களி கூறுவோம், அக்களிப்போம். என்னில் எங்களுடைய துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். என்னுடைய எதிரிகளின் கையினின்றும் எங்களை துன்புறுத்துவரின் கையின்றும் நீர் எங்களை விடுவிக்கிறீரப்பா. உமது முகத்தின் ஒளி எங்கள் மீது வீசும்படி செய்கின்றீரே. உம்முடைய பேரன்பனால் எங்களுக்கு விடுதலை தருகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி சொல்லி, ஒரு நாளும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி, ஒரு மனதாய் உம்முடைய பரிசுத்த நாமத்தை, ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை, துதிக்கப்படத்தக்க நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். ஐயா அப்பா, இதோ இன்றி நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். தாய் கன்னி மரியாளோடும் எல்லா விண்ணக தூதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, இதோ எத்தனை நாட்களாய் நாங்கள் போராடி செபித்த காரியங்களுக்கு நீர் பதில் கொடுக்கின்றீர். அப்பா, அநேக பயங்களும் கலக்கங்களும் வாழ்க்கையின் போராட்டங்கள் எங்களை சுற்றி சூழ்ந்து நிற்கும் பொழுது, எங்களுக்கு எதிராய் மலை போல துன்பங்கள் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது, ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காதவராய், ஒரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய், எங்களை தூக்கி சுமக்கிறவராய், எங்களை ஒரு நொடியும் ஒரு கணமும் அப்பா உம்முடைய இரக்கத்துக்குள்ள உம்முடைய காருண்யத்துக்குள்ள எங்களை வைத்து பாதுகாக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இதோ இது என்று தாய் திருச்சபை மறைசாட்சியான புனித சேவானினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. நேற்றைய நாளில் இதோ உம்முடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு இந்த தூய புனிதருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற இந்த வேலையில இதோ உம்முடைய பரிசுத்த நாமத்தை தன்னுடைய வாழ்க்கையினால மகிமைப்படுத்தின இந்த தூய புனிதரை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இன்றைக்கு ஒரு மறை சாட்சியின் விழாவை நாங்கள் கொண்டாடி, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கோதுமை மணி போல மண்ணில் மடிந்து உமக்காக நாங்கள் கனிதர வேண்டும் என்ற ஒரு மகத்தான செய்தியை எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஆண்டவரே. அப்பா, வேத கலாபனை தொடங்கின அந்த தொடக்க கால நாட்களில், தொடக்க கால கிறிஸ்துவின் நாட்களில் இதோ உமக்காக முதல் சாட்சியாக மரித்திருக்கிற அந்த புனித ஸ்தேவான் அருளும் ஞானமும் உடையவராய் இதோ உமக்காக எழும்பி பிரகாசித்தார். அப்பா, இதோ தன்னுக்கு எதிராக எழுந்தவர்களை உம்மை போலவே மன்னித்து, இதோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி எப்படியாய் நீர் பரலோக தகப்பனிடம் ஜெபித்து மன்றாடி அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று தந்தீரோ, அப்படியாய் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று சொல்லி தன்னை கல்லால் எறிந்தவர்களையும் கூட அவர் மன்னித்து பரலோகத்தை நோக்கி தங்களுடைய கண்களை திருப்புகிறார். ஆண்டவரே அப்பா, ஒரு நாளும் ஒரு நொடியும் உடைய வார்த்தையின் வழியாக, புனிதர்கள் வழியாக இதோ நீர் எங்களுக்கு ஒரு நாளும் உம்முடைய விண்ணக காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஆண்டவரே. அப்பா, அருளும் வல்லமையும் நிரம்பியவராக இதோ உரிமை அடைந்தோர் என அழைக்கப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும், சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும், சிலிசிய ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கிய பொழுது இதோ ஸ்தேவானை எதிர்த்து நிற்க முடியவில்லை, ஏனெனில் அவர் தூய ஆவியானுடைய அருளும் வல்லமையும் நிரம்பியவராயிருந்தார் என்று சொல்லி தேவாத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் கற்களால் எறிய தொடங்குகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மன்றாடி முழந்தால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீம் என்று சொல்லி தன் உயிரை உம்மிடம் ஒப்படைக்கின்றார். உம்மை போன்றே தன்னை துன்புறுத்தி மக்களுக்காக செபிக்கிறார், மனதார மன்னிக்கிறார். ஆமாண்டவரே,
இதோ ஒன்றிய முதல் வாசகத்துல ஓ அப்பாப்பா நீர் சொல்லுகிறீர் தன்னுடைய சீடர்களை பணித்தளத்திற்கு அனுப்புகிற போது மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடம் அரசர்களிடம் உங்களை இழுத்துச் செல்வார்கள், இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிறனித்தவர் முன்னும் சான்று பகருள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். நீர் கூறிய வார்த்தைகள் ஸ்தேவானின் வாழ்க்கையில் நடைந்தேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆட்சியாளர்களிடம் அதிகாரிகளிடம் இழுத்துச் செல்லப்பட்டார், துணிவோடு உமக்கு சான்று பகர்கிறார். இதோ இப்பேற்பட்ட ஒரு சான்று பகரக்கூடிய கிறிஸ்துவ வாழ்க்கையை எங்களை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்னித்து ஜெபிக்கக்கூடிய மனதார மன்னிக்கக்கூடிய ஒரு மனதை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் அப்பா உம்மை போல மன்னித்து வாழ மனதார ஏற்று அன்பு செய்து வாழ இதோ இன்றைய நாள்ல புனித ஸ்தேவான் வழியாக எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஒரு நாளும் ஒரு நொடியும் ஒரு கணமும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர். மன்னிப்பை எங்களுடைய வாழ்வாக்க நீர் சொல்லி கொடுக்கின்றீர். ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தெய்வீக அருட்கரம், தெய்வீக பிரசன்னம் ஒரு நாளும் ஒரு நொடியும் ஒரு நேரமும் இதோ எங்களை நிரப்புவதற்காக நன்றி. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் அப்பா குடும்பத்தோடு இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளோடு விண்ணப்பங்களோடு ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு கவலைகளோடு கண்ணீரோடு உங்களுடைய திரு கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் யாவரும் உமையே பற்றி கொண்டு உமையே கண்முன் கொண்டு உனது ஸ்தேவானுடைய வழியில் நடந்து அப்பா அருளும் வல்லமையும் நிறைந்தவர்களாய் தூய ஆவியானவருடைய வல்லமை நிறைந்தவர்களாய் ஒரு நாளும் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம். அப்பா இதோ கண்ணீரோடு கவலையோடு உடைய சமூகத்துல வந்து குடும்ப விண்ணப்பங்களுக்காக தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று ஜெப உதவி கேட்டிருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவர் மீது உடைய இரக்கம் கல்வாரி அன்பு பாய்வதாக, தெய்வீக பிரசன்னம் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவதாக, உடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் அப்பா இந்த ஜபத்துல இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மகளுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஊற்றப்படுவதாக. அப்பா பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு அப்பா குடும்பத்துல சமாதானமற்ற நிலைகளோடு குடும்ப உறவுகள்ல விரிசல்களோடு அப்பா குடி வெறியின் நாவிகளோடு வேசித்தனத்தின் நாவிகளோடு பாவ கட்டுகளோடு சாவ கட்டுகளோடு மரண கட்டுகளோடு அப்பா நிம்மதியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் மீதும் சகோதரி மீதும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய அப்பா மாசு மறுவற்ற பரிசுத்த ரத்தம் அப்பா ஒரே ஒரு முறை எங்களுக்காக எங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம் ஒருவருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படுவதாக. அப்பா ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஊற்றப்படுவதாக. எங்கள் ஒட்டுமொத்த தேசத்துல எங்களுடைய சமுதாயத்துல ஊற்றப்படுவதாக. அப்பா விடுதலை கட்டவித்து விடப்படுவதாக. எல்லா அடிமைத்தனத்தின் முகங்களும் பாவத்திற்கு உலகப்புறமான காரியங்களுக்கு உலக மாயைகளுக்கு இயல்பின் சிற்றின்மங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் வேறறுக்கப்படுவதாக. அப்படியே தெய்வீக பிரசனும் ஒருவருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக. இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு நாளும் என் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கணவனுக்காக குடி வெறியிலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடன் பாரங்களிலிருந்து சுமைகளிலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அப்பா ஒரு வேலை வாய்ப்பிற்காக ஒரு திருமண வாழ்க்கைக்காக ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பரிசுத்த அன்பு கல்வாரி அன்பு ஊற்றப்படுவதாக. இருதயத்தில் இருக்கிற வெறுமைகள் தனிமைகள் இருதயத்தில் இருக்கிற கவலைகள் கண்ணீர்கள் வேறறுக்கப்படுவதாக. அப்பா எங்கெல்லாம் ஆவியானர் அசைவாடுகிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆவியானுடைய அசைவாடுதல் இப்பொழுதே ஒருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக. கவலையின் ஆவி கண்ணீரின் ஆவி துக்கத்தின் ஆவி பலவீனத்தின் ஆவி சோர்வின் ஆவி அப்பா உடைய அதிகாரமுள்ள நாமத்தினால வேறறுக்கப்படுவதாக. அப்பா விலையேற பெற்ற ஒவ்வொருடைய பரிசுத்த ரத்தமும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய இல்லத்திலும் ஆண்டவரை பாய்ந்து ஓடுவதாக. அப்படியாய் மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா பல்வேறு துக்கங்களோடு துயரங்களோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா நிலை வாழ்வையும் நிரந்தர சமாதானையும் பெற்றுக்கொள்வார்களாக. இன்று நாளில்
மரணத்தை சந்தித்திருக்கிற ஆத்துமாங்கள் பரலோக வாழ்க்கையில பரலோக ஜீவத்தை அவர்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய இரக்கம் உம்முடைய காருண்யத்தின் பிரகாரம் அவருடைய பாவங்களை தயவாய் மன்னித்து உடைய முகமுகமாய் உமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையுமே. அப்ப என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையினால ஒருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக. அப்ப ஒருவர் உம்மை நாடி தேடி வருகிற ஒரு மகனும் மகளும் வெட்கப்பட்டு போகாதபடி பரலோக பூலோக ஆசீர்வாதம் மழை போல ஊற்றப்படுவதாக. ஆசீர்வாதத்தை அடைத்து வைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை எங்கள் காலடிகளை நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினால அப்ப ரோமர் 16:20 வசனத்தின் பிரகாரம் அப்ப எங்களுக்கு எதிராக எழுவி நின்று போராடுகிற எங்கள் குடும்ப சமாதானத்திற்கு எதிராக குடும்ப பொருளாதாரத்திற்கு எதிராக வியாதி கொண்டு வந்து வறுமைகளை கொண்டு வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா அந்நிய வல்லமைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. கல்வாரி பரிசுத்த அன்பு பரலோக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் ஆண்டவரே எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் அப்பா எங்களுக்கு எதிராக எழுமி நிற்கிறவர்கள் எங்கள் சார்பாக செயலாற்றுகிறவர்கள் யாவருக்கும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய பாதுகாப்பு விலையேற பெற்ற உடைய தூய ஆவியானுடைய பாதுகாப்பு இந்த இரவு நேரம் முழுவதும் உண்டாவதாக. யோபுனுடைய வீட்டாரை நீர் வேலி அடைத்து பாதுகாத்தது போல அப்ப எங்கள் குடும்பங்களை எங்கள் தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ எங்களை அணுகாதபடி உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாவதாக. அப்படியா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.